ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் கத்திரிக்காய் செடி தான் காட்ட போகிறேன். இதை பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் போட்ட கத்திரிக்காய் இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நீளமாக இருக்கும், நல்லா டார்க் ப்ளூ கலரில் நல்லா நீண்டு வளர கத்திரிக்காய் இது பாருங்கள், நான் காட்டுறேன். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதை விட பெருசாகவே இந்த கத்திரிக்காய் வரும். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம். இந்த பாருங்கள், அடியிலலாம் இருக்குது. நல்லா கொத்தாக காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் எல்லா சீசன்லேயுமே கத்திரிக்காய் வரும். நம்ம அது ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த சீசன் முடியும் போது அந்த சீசனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொன்று மறுபடியும் நம்ம விதை போட்டு முளைக்க வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு இன்னொரு செடி நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் போட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கும். இந்த 5 மாதத்தில் நான் நிறைய வாட்டி காயை பறிச்சிட்டேன். எப்பயுமே கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இங்கே பாருங்களேன், நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சின்னதுலேயே பறிச்சிருவோம். ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துக்கலாம். இது பெருசாக வரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சின்னதுலேயே பறித்து சாப்பிட்ருவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். நம்ம நீட்டாக வளர்ந்த பிறகு சாப்பிட்டாலும் சரி, ஷார்ட்டாக நம்ம சின்னதாக இருக்கும்போது பறித்தாலுமே இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடி வீட்டு தோட்டத்துலேயும் இந்த மாதிரி நேச்சுரலாக கத்திரிக்காய் வச்சு நீங்கள் அதை நீங்கள் உங்களுடைய ஓன் யூஸ்க்கே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே என்ன மருந்து வச்சு கத்திரிக்காய் எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஓன் மேக்கிங்கில் நம்ம வீட்டு மாடியில் நம்ம ஒரு காயை அறுவடை பண்ணி எடுக்கிறோன்னும் போது அது நமக்கு ஒரு தனி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த காயை பறிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம விதைச்சி நம்ம இந்த காய்கறியை எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த காய் பாருங்களேன் எவ்வளோ நீட் இருக்குன்னு. இதை விடவே நீட்டாக வரும் இது. நான் அடுத்த வீடியோவில் நீட்டாக வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும் போதே பறித்து யூஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கலரே பாருங்களேன், ஒரு லுக்னஸ் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.